வணக்கம் அன்பு உறவுகளே. இங்கே பாருங்கள், நான் வந்து உரலும் உலக்கையும் போட்டிருக்கேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட வீடியோஸை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. வணக்கம் அன்பு உறவுகளே, வாழ்க வளமுடன். பாருங்கள், இப்போது நம்ம வந்து இந்த உரல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மயில் கலர் எடுத்திருக்கேன். இந்த கலரில் 5 ஒயர் 4.5 அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்கள் ஒயர் கெட்டி ஒயராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 5 அடி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4.5 அடி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 5 ஒயரையுமே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வரணும். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மடிச்சிருக்கோம்ல, இதோட அளவு எடுத்துக்கலாம். நம்ம கூடையெல்லாம் பின்னுவோம்ல, அதே அளவுக்கே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து மடிச்சுட்டு இந்த 5 ஒயரையும் நம்ம நாட் போட்டு வந்துடணும். நம்ம வந்து ஐயப்பனுக்கு ஸ்டாண்ட் போட்டோம்ல, அதை வச்சு தான் எனக்கு வந்து இந்த ஐடியா கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி தான் போடணும். 5க்கு 5 போட்டு வரணும். பாருங்கள், நான் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து 2வது ஒயரு. இந்த மாதிரி நம்ம 5 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே 2 லைனு, கீழே 2 லைன் போடணும். நம்ம ஒவ்வொரு ஒயர் போட்டு முடித்த உடனேயே நீங்கள் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். சரி சமமாக வச்சுட்டு தான் நம்ம நாட் போடணும். இருந்து சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம். இப்போது 3 ஒயர் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 4வது ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ 5வது ஒயரை எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 5 நாட் போட்டிருக்கோம் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு நம்ம அளந்து விட்டோம்ல, இதே அளவு எடுத்து நம்ம அளந்துக்கலாம். அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ 5 லைன் போட்டோம். இதுக்கு மேலே 2 லைன், கீழே 2 லைன் போட்டு வரணும். அது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 5க்கு 5 போட்டு வந்துட்டேன். இப்போது இந்த கார்னரில் இருக்க ஒரு நாட்டை பூராமே நம்ம எடுத்து விட்டுறணும். நம்ம ஃபஸ்ட்டு அதில் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம இந்த கார்னர்லேருந்து எடுத்து விட்டுறணும். பாருங்கள், 4 கார்னர்லையும் நம்ம எடுத்து விடணும். இப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து கார்னரில் 3 நாட் இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த 3 நாட்டில் சென்டரில் ஒரு நாட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், சொருகர் கலவை ஒயரை விட்டுட்டு நம்ம நாட் போடணும். இது வந்து கொஞ்சம் குட்டி சைஸாக தான் போடுறோம் நம்ம. அதனால் நீங்கள் வந்து ஒரு 3 லைன் மட்டும் வளர்த்திட்டு வாங்க.
பாருங்கள். இந்த மாதிரி நம்ம முக்குக்கு நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். இதே மாதிரி போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு, நான் ஏணிப்படி முடிச்சு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் ஒரு தடவை நம்ம சொல்லிடலாம். சுற்றிலும் நாட் போட்டே வரணும். ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம சுற்றிலும் நாட் போட்டு வரணும். என்னோடய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்புறமா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பாருங்கள் நாட் போட்டு வரலாம். பாருங்கள், நம்ம இப்போது சுற்றிலும் நாட் போட்டாச்சு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம அப்படியே மேலே வளர்த்திட்டு வரணும். இதுக்கு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, இதை வந்து இப்படி பின்பக்கமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. இந்த ஒயரை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அந்த நாட்டோட இந்த லூப்பை வந்து லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிட்டு ரன்னிங் லூப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயரை நம்ம இந்த லூப்புக்குள்ளார விட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லூஸ் பண்ணோம்ல அதில் வந்து உள்ளே விட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடணும். அப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒயர் வந்து திரும்பாமல் பார்த்துக்கணும். நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஏணிப்படி நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து ஏணிப்படி முடித்து போடணும். இப்போ நம்ம ஏணிப்படி முடித்து போட்டது இந்த நாட்டு. அடுத்த நாட்டிலேருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே வந்து ஒரு லைன் போட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது 2 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 3 லைன் போட்டு வந்துட்டேன். 1 2 3 லைன் போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம இது என்ன பண்ணலான்னா, ஒரு 2 ஒயரை எடுத்து நாட் போடுவோம். எல்லா ஒயர்லேயுமே 2 ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கலாம். மொத்தம் இப்போ நம்ம இப்படி போடுற நாட் வந்து பார்த்திங்கன்னா 4 வரிசை போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம போடுறது முதல் வரிசை. இது மாதிரி நம்ம இன்னி 3 வரிசை நம்ம போடணும். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி கிராஸில் நம்ம போட்டோமா, இது மாதிரி இன்னி 3 வரிசை நம்ம போடணும். மொத்தம் வந்து நான் 4 வரிசை சொல்லியிருக்கேன். 3 வரிசை நம்ம போடணும்.
பாருங்கள், இந்த மாதிரி 3 வருஷம் போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 4 லைன் வளர்த்திட்டு வந்துட்டேன். 1 2 3 4 சரிங்களா? 4 லைன் வளர்த்திட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம இந்த சுற்றில் போட்டோம்ல, இதே மாதிரி மேலே 3 லைன் நம்ம போட்டு வரணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம உலக்க செய்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். இதையே வச்சு நம்ம இன்னொரு ஐடியா பண்ணலாம். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்க போகுது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு 3 லைன் நம்ம வளர்த்திட்டு வரணும். இது உங்களுக்கு தெரியும்ல, வளர்த்திட்டு வந்துடுவீங்கள்ல, இதை அப்படியே வளர்த்திட்டு வந்துடுங்க. 3 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து அதுக்கு மேலே 3 வருஷம் நான் போட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம இந்த கீழே வந்து இந்த 5 கோணம் வந்திருக்குல்ல, இதே மாதிரி நமக்கு மேல் சைடில் வரணும். இந்த நம்ம முக்கு போட்டிருக்கோம்ல, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த முக்கில் வந்து பாருங்கள், இதுக்கு மேலே அப்படியே இந்த 2 லைன் எடுத்துக்கலாம். இந்த 2 லைன் எடுத்திங்கன்னா இந்த 2 லைன் வரும். சரிங்களா? அதாவது இதை கணக்கு வச்சுக்கோங்க. கீழே வந்து இந்த 5 கோணம் இருக்குல்ல, இந்த 5 கோணத்துக்கு நம்ம அடுத்ததாக ஒரு ரன்னிங் நாட் வச்சு போட்டிருப்போம். இந்த நாட்டிலேருந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இங்கே அது மேலே ஒரு நாட் போடணும். 2 ஒயரையும் சேர்த்தி ஒரு நாட் நம்ம போட்டுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் சொருகிற வேலை வரும். நம்ம இங்கே போட்டோம்ங்களா, இது பக்கத்துலேயே இங்கே ஒன்று போட்டிருக்கோம். அது தொட்ட மாதிரியே இந்த பக்கம் ஒன்று போடணும். ஏன்னா இந்த பக்கம் பாருங்கள், இப்போ இந்த நாட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம். அடுத்து இந்த 3 முக்கு தெரியுதா? இந்த 3 முக்குக்கு மேலே நம்ம போடணும். போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இதை சொருகிட்டு வரணும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பக்கம் போட்டோம். அப்படியே திருப்பிட்டு அடுத்து இந்த இது 2 புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இந்த 5 முக்கு வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 5 முக்கு வரணும். அடுத்தது பாருங்கள், ஒரே ஒரு லைன் மட்டும் விட்டுட்டு அடுத்ததில் 5 முக்கு வருது. அப்போ இந்த இடத்துல போடணும். அப்போ ஒரு ஒயரை நீங்கள் சென்டரில் விட்டுட்டு 2 ஒயர் பிடிச்சி நீங்கள் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது ஒரு நாட் போட்டோம், மறுபடியும் இன்னொரு நாட் போடுறோம். கொஞ்சம் இது வந்து பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வேணுங்கிற இடத்துல நானே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ஒயரை வந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தொட்ட மாதிரியே நமக்கு இன்னொரு நாட் போடணும். அதாவது 2 நாட் போட்டுட்டு ஒரு ஒயரை விட்டுட்டு மறுபடியும் 2 நாட் போடணும். இப்போது நம்ம 2 நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது ஒரு ஒயரை விட்டுட்டு மறுபடியும் 2 ஒயரை எடுத்து நம்ம நாட் போடணும். இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு மேலே நம்ம போடும்போது நமக்கு இந்த 4 கோணம் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம போட்டோம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 2 நாட்டு ஒரு ஒயர் விட்டுருப்போம், 2 நாட்டு ஒரு ஒயர் விட்டுருப்போம். இப்போது இந்த ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இடைய சென்டரில் வந்து ஒரு ஒயர் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம நாட் போட்டுட்டு இந்த 2ஐயும் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு நாட்டு இருக்குல்ல, இந்த நாட்டு 2த்தையும் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். நீங்கள் வந்து இது எப்படி வேணால் சொருகிக்கோங்க.
பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிறதுனா இதுதான். ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு நம்ம வந்து ஒயரை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிட்டு வரணும். இதை வந்து டைட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ இது நம்ம ஒரு இது சொருகிட்டோங்களா. இப்போ இங்கே பார்க்கலாம். இன்னொன்று பாருங்கள், ஒரு நாட்டு ஒரு இடையில வந்து ஒரு ஒயர் இருக்குது, இன்னொரு நாட்டு இருக்கு இல்லையா. 2 நாட்டுக்கு இடையில ஒரு ஒயர் இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டுட்டு அதை வந்து நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். உங்களுக்கு எப்படி சௌரியமோ நீங்கள் அப்படி சொருகுங்க. இதை எடுத்து நீங்கள் பாருங்கள், இப்படி வந்து இந்த மாதிரியே சொருகலாம். அதாவது இதுக்குள்ளே விடுறது. நான் வந்து காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக சொருகலை, இந்த மேலே மட்டும் சொருகி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வர்ற மாதிரியும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி சொருகிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரியும் சொருகலாம். இப்படி இது மாதிரி நீங்கள் சொருகலாம். என்ன இது மாதிரி சொருகணும்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். இதில் வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. அதுக்காக தான் சொன்னேன். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம சுற்றிலும் சொருகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தெரியும்ல, இது மாதிரி ஃபுல்லாக சொருகிட்டு வந்துடலாம். இது ஃபுல்லாக வந்து சொருகிட்டு வந்துட்டேன். அதாவது 1 2 3 நாட்டு வரும். சொருகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த 3 நாட் போட்டோம்ல, இந்த 3 நாட் போட்டு நம்ம சொருகி இருக்கோம்ல, தெரியுதுங்களா உங்களுக்கு. அதில் வந்து இந்த 1 2 3 நாட் போட்டோன்னா பக்கத்தில் பாருங்கள் கொஞ்சம் கேப் வரும். இந்த இடத்துல வந்து 2 எண்ணம் வந்து கிராஸாக மீட் ஆகும். இந்த பக்கம் 4 பக்கமும் பார்த்திங்கன்னா 3 நாட் நம்ம போட்டிருப்போம், போட்டு சொருகிட்டு வந்திருப்போம். அந்த 3 நாட்டுக்கு இந்த பக்கம் 3 நாட், இந்த பக்கம் 3 நாட்டுக்கு இடையில 2 ஒயர் கிராஸாக போகும். அந்த கிராஸாக போகிற ஒயரை வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். 4 பக்கமும் நம்ம இந்த மாதிரி நாட் போடணும். நாட் போட்டிங்கன்னா இந்த பக்கம் நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். சரிங்களா. அது மாதிரி நமக்கு 4 பக்கமும் ஒரு 5 கோணம் கிடைக்கும். அது போட்டுக்கலாம். இது வந்து நிறைய பேர் வந்து மறந்து போன ஒரு விஷயம். அதை வந்து நம்மளுடைய தலைமுறைகளுக்கு நம்ம ஞாபகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு தோணும் போதே நான் போட்டுருணும், இல்லைன்னா அப்போ நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறக்காக தான் நான் இதெல்லாம் டக்குன்னு அப்பப்போவே நான் வந்து போட்டு உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இப்போ 4 பக்கமும் நமக்கு ஒரு 5 கோணம் கிடச்சிருச்சு. பாருங்கள், 4 பக்கமும் 1 2 3 4. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள். இந்த சென்டர் ஒயர் இருக்கா. இப்போ நம்ம இதில் கிராஸ் பண்ணி நம்ம இங்கே போட வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த கிராஸாக நம்ம 5 கோணம் போட்டோம்ல, அதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த சென்டர் நாட்டை எடுத்து நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போடலாம். சொருகிற கலவாக விட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து சொருகிறதுக்கு அதிகமாக விடுறேன். ஏன்னா இதை வந்து உள்ளே விட்டு சொருக முடியாதுங்கிறதுனால நம்ம மேலே ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகுவோம்ல, அந்த மாதிரி சொருகிறதுக்காக நான் வந்து இதை எடுத்து வைக்கிறேன். நல்லா டைட்டாக போடுங்க. அப்படியே வந்து லைனாக அந்த கிராஸ் ஆகுது பார்த்திங்களா, அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் நாட் போட்டு வரணும். ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் இது.
ஒரு 3 வரிசை நம்ம வளர்த்திட்டு வந்தோம்னா போதும். இப்படி நம்ம பாருங்கள் சுற்றிலும் இது அப்படியே நம்ம சுற்றிலும் நாட் போட்டு வந்துடலாம். தெரியுதுங்களா? இப்போ இது அப்படியே நம்ம சுற்றிலும் ஒரு 3 லைன் மட்டும் வளர்த்திட்டு வந்துடலாம். பாருங்கள், நீங்கள் இதை வளர்த்திட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி சிவலிங்கமாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 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 அதாவது ஒரு பொருள் செய்கிறோன்னா அதை வச்சு நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம இது உலக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இதுலேயே சிவலிங்கம் வந்து போட்டால் இந்த சைடில் வந்து நம்ம தண்ணி போகிற மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் 3 லைன் வளர்த்திட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம இது வந்து உலக்கை போடுறதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்பு போட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த ஸ்டெப்பு போடும்போதே நமக்கு சிவலிங்கம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரியும் நீங்கள் சிவலிங்கம் போட்டுக்கலாம். சரிங்களா? இது குட்டி சிவலிங்கம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 3 வரிசை போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை நான் சொருகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இங்கே கிராஸாக நம்ம நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த 5 கோணம் வந்திருக்குல்ல, இந்த 5 கோணத்தில் கிராஸாக போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே நம்ம இந்த நாட்டில் நம்ம வந்து கிராஸாக நாட் போட்டுருங்க. 4 சைடு கிராஸாக போட்டு நம்ம இந்த இடத்துல சொருகணும்ல, இப்போ அதே மாதிரி நம்ம மேல் சைடு சொருகிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி 4 பக்கமும் நமக்கு நாட்டு வரும். இந்த கீழே நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், கீழே இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் இந்த 5 கோணத்துக்கு, இதுக்கு மேலே அப்படியே வந்து இந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டுருங்க. அப்படியே வந்துட்டு இங்கேயும் ஒரு நாட் போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ சென்டரில் ஒரு ஒயர் இருக்கா, நம்ம இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு சொருகணும்ல, அதே மாதிரியே இந்த சென்டரில் ஒரு நாட் போட்டு இதை வந்து சொருகிடணும். இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இது வந்து நீங்கள் இப்படி கூட நீங்கள் வந்து இதை சொருகிக்கலாம். ஏன்னா நம்ம இது உள்ளே போகிறது தானே, அதனால் தெரியாது. பாருங்கள், இதே மாதிரி சொருகிடணும். அப்போ இங்கே சென்டரில் நம்ம இந்த மாதிரி சொருகிட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் 4 ஒயர் மட்டும் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் சொருகிடுங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக நான் சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? அதாவது நம்ம இங்கே வந்து கிராஸில் நாட் போட்டிருக்கோம். இங்கே எப்படி நம்ம நாட் போட்டு சொருகணுமோ அதே மாதிரி இங்கேயும் நாட் போட்டு சொருகணும். இந்த எல்லாத்தையுமே நாட் போட்டு சொருகி முடிச்சுட்டு சென்டரில் வந்து 4 ஒயர் இருக்கும், அதையும் கிராஸில் வச்சு அப்படியே நாட் போட்டுருங்க. இது ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். நமக்கு குட்டி சிவலிங்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம இங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம். இங்கேருந்து இது இந்த சிவலிங்கம் வந்து மேலேருந்து கீழே போனால் தான் நமக்கு அழகாக இருக்கும். இது வேறு மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் பர்ஃபெக்டாக. சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து போட்டோம், இடையில இருக்கிறதையும் நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன். இது இப்படி தான் இருக்கும். இது என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதை அப்படியே வந்து உள்ளார இதை வந்து அப்படியே அமுத்தி விட்டுருங்க. கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு நான் அமுத்துறது? பாருங்கள், இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நம்ம உள்ளே விட்டுறணும். ஏன்னா இது வந்து நம்ம இது போட போகிறோம்.
கையை வச்சு நல்லா இதை அமுத்தி விட்டுருங்க. ஃபுல்லாகவே நீங்கள் அமுத்திடுங்க. அமுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் இப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த இடம் வந்து நமக்கு வெளியில் தெரியணும். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அமுத்தி விட்டுட்டு இந்த இடம் நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இந்த 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 பாகம் நம்ம ஃபஸ்ட்டு சொருகின பாகம் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கணும். இதை நல்லது பண்ணிடுங்க. ஏன்னா இது உள்ளே அமுத்தினோன்னா ஒயரெல்லாம் வந்து லூஸ் ஆகிருக்கும். அதனால் இப்படி பிடிச்சிக்கோங்க கையில். இப்போ பார்த்திங்களா நமக்கு உரல் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உலக்க வந்து போடணும். உலக்க எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நம்ம வந்து உலக்க செய்கிறதுக்காக நான் வந்து 7 அடியில் 5 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம உலக்க போட்டோம்ல அதே கலரில் 3 ஒயரு, 2 ஒயர் வந்து ஒயிட் கலரில் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம சரிசமமாக எடுத்துக்கலாம். இந்த எல்லா ஒயரும் நீங்கள் சரிசமமாக எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து 5 ஒயரு. ஏன்னா ஒரே கலரில் கொடுத்தா அது வந்து தெரியாது, ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால இப்போ நான் வந்து ஒயிட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம பூஜை கூடைக்கு போடுவோம்ல அந்த மாதிரி போடணும் ஃபஸ்ட்டு நாட்டு. இப்போ நான் ஒரு நாட் போட்டேன். நாட் போட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா நாட்லேயுமே நம்ம அப்படி செக் பண்ணிக்கணும். போட்டு முடிச்சுட்டு இது எனக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இப்போது நான் 2வது ஒயர் எடுக்கிறேன். நம்ம இப்போ 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டோம். அடுத்தது நான் 3வது ஒயர் எடுக்கிறேன். 3வது ஒயர் எடுத்து இது மாதிரி சரிசமமாக மடிச்சுட்டு இது 4 ஒயர் போகுது பாருங்கள். இதில் ஏதோ ஒரு ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை மடித்து அதில் நம்ம நாட் போடுறோம். 3வது ஒயரை வச்சு அதில் ஒரு நாட் போடுறோம். இப்போ பாருங்கள், நாட் போட்ட உடனேயே வலது பக்கம் 2 ஒயர், இடது பக்கம் 2 ஒயர், மேலேயும் கீழேயும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் போகும். இந்த 2 ஒயர் போகுது இல்லையா, இந்த 2 ஒயர் போகிறது மேல் ஒயர் எடுத்துக்கணும். மேல் ஒயரில் தான் நம்ம நாட் போடணும். இப்போ நம்ம ஒயிட் கலர் 4வது ஒயரை நம்ம எடுக்கிறோம். அதையும் வந்து நம்ம சரிசமமாக மடிச்சுக்கணும். இந்த 2 ஒயர் போகுது பாருங்கள், அதில் ரைட் சைட் போகிற ஒயரில் மேலே இருக்க ஒயரை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் ஒரு நாட் போடணும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இந்த ஒயிட் கலர் இப்போ திருப்பிக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் போகுது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலரில் நம்ம இன்னொரு ஒயரை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணணும், நாட் போடணும். இப்போது 4 நாட் ஆச்சு. நம்ம 5 ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கிராஸாக வந்து 2 ஒயர் மீட் ஆகும். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நமக்கு 5 நாட் கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கிராஸாக 2 ஒயர் கிராஸாக இந்த பேரலாக போகுது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே நீங்கள் நாட் போட்டு வந்துடுங்க. இது ஃபுல்லாமே வந்து இதே மாதிரி நம்ம நாட் போட்டு வரணும். நாட் போட்டு வந்துட்டு கடைசியில் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒயரை விட்டு சொருகணும். நம்ம இப்போ நீங்கள் வந்து இந்த நாய்க்கு எல்லாம் நம்ம கால் எப்படி யானை போட்டிருந்தீங்கன்னா யானைக்கு வந்து இந்த போட்டு முடிச்சுட்டு நம்ம யானைக்கு கால் சொருகுவோம்ல ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நான் வந்து இது போட்டு முடிச்சுட்டே நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதை அப்படியே நம்ம வளர்த்திட்டு வந்துடணும். இப்போ இது 4 ஒயரில் நான் வந்து போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். 4 ஒயரில் போட்டோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்போது கொஞ்சம் பெருசாக இருக்கணும்ல, நம்ம அந்த உலக்க போட்டது வந்து அது வந்து பெருசாக இருக்கனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போடணுங்கிறனால இது வந்து நான் 5 ஒயர் எடுத்துக்கிட்டேன். இப்படியே வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படியே சுற்றி 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 நாட் போட்டு வந்துடுங்க. தெரியுதுங்களா? இது உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் அப்படியே லைனாக வளர்த்திட்டே வரணும். பாருங்கள், இப்படி இருக்கும். இதை வந்து இந்த கிராஸை வந்து லைனாக வளர்த்திட்டே வந்துடலாம்.
கிராஸாக மீட் ஆகுதுல்ல, அதை பூராமே நீங்கள் நாட் போட்டே வர வேண்டிய வேலை தான். இதில் ஃபுல்லாக வந்துடுங்க. தெரியுதா நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் வந்து நம்ம கிராஸாக போட்டே வரணும். அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு. நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இதை ஃபுல்லாக போட்டு வாங்க, போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து இதை போட்டு வந்துட்டேன். போட்டு வந்துட்டு நான் எப்படி சொருகியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ நமக்கு உருளும் உலக்கையும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நன்றி உறவுகளே.